வணக்க மக்களே, நான் உங்களுக்கு செல்வா. எல்லோரும் நல்லா இருப்பேன் நம்புகிறேன். இப்போ வருடம் 2024. 2024 நம்மகிட்ட ஒரு மிக சிறந்த அளவுக்கு கப்பல் படைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கப்பலை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வாணிபம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பின்னாடி போனால் இது மாதிரி எந்த ஒரு தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடையாத அந்த ஒரு காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய அளவில் கடல் வாணிபம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இப்போ மிகப்பெரிய கப்பலில் இயக்கிறதுக்கு மிகப்பெரிய என்ஜின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னால் எந்த ஒரு தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடையாத அந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒரு மரக்கடலில் பயணிச்சிருப்பாங்க? இப்போ நம்ம கையில் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, கூகுள் மேப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே பண்ண முடியாத அந்த ஒரு காலகட்டத்தில் கடல் கடந்து போய்ட்டு அங்கே ஒரு லேண்டு இருக்குது அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க? கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு பயணப்பட்டு அங்கே போய்ட்டு அங்கே உள்ள விளைபொருட்களோ எதுவோ அதை பண்டமாற்று முறை பண்ணி வந்து எப்படி வியாபாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க? இவ்வளோ பெரிய கடல் வாணிபத்துக்கு இடையே அங்கே கடல் கொள்ளைகள்லாம் இருந்திருக்காங்க. அந்த கடல் கொள்ளைகளை எப்படி சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய காலகட்டத்தில், அதாவது 1500 ஆண்டுகளுக்கு முன்னே இதே மாதிரி கடலுக்கு இடையே உள்ள அந்த நிலப்பரப்பை கண்டறிவதிலும் கடலுக்கு அடியே உள்ள அந்த நீரோட்டங்களை கண்டறிவதிலும் மிக சிறந்த ஆளாக இருந்தாங்க இது மாதிரி தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க. அதிலும் குறிப்பாக தமிழர்கள். இது மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் வேட்டையாடி இது மாதிரி காட்டுவாசிகளாக இருந்த அந்த சமயத்தில் இதை மாதிரி மரக்கலங்களாக பயன்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணித்து இதை மாதிரி கடல் வாணிபம்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது மாதிரி எப்படி கடல் வழியாக பயணித்து எப்படி ஒவ்வொரு நிலப்பரப்பை அடைஞ்சிருப்பாங்க? மோதா கோஷ்டி. இதுக்கு பெரிதளவு பயன்பட்டது ஆமைகள் தான். ஆமைகளா அப்படின்ட்டு எல்லோரும் கேள்வி கேட்பீங்க. ஆமாம், ஆமைகள் தான். அந்த ஆமைகளுக்கு ஒரு குணம் உண்டு. அந்த ஆமைகள் பல நாடுகளுக்கு பயணிக்கும். ஆனால் தன்னுடைய இனப்பெருக்க காலத்தில் தன்னோட தாய் நிலத்துக்கு வந்து தான், தன்னுடைய நிலப்பரப்புக்கு வந்து தான் இதை மாதிரி குட்டிகளை கிண்டு அப்புறம் மறுபடியும் போய்ட்டு உலகம் ஃபுல்லாக பயணிக்கும். இது அதோட ஒரு குணம். இந்த குணத்தை தமிழர்கள் நன்கு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் அந்த ஆமைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் போயிட்டு வந்தாங்க. சரி, ஆமைகளை பயன்படுத்தி எப்படி போக முடியும் அடுத்தடுத்த நிலப்பரப்புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் இந்த விஷயத்தை முதல்ல கேள்விப்பட்டோன்னே நான் என்ன நினச்சேன்னா, இது மாதிரி ஆமைகள் மிகப்பெரிய அளவு உள்ள ஆமைகள்லாம் அதுக்கு மேலே ஒரு கயிறை போட்டு இதை மாதிரி மரக்கலங்களை மாட்டு வண்டி இழுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஆமைகளை பயன்படுத்தி இதை மாதிரி மிகப்பெரிய மரங்கள்லாம் இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கடலுக்கு அடியில் அந்த நீருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த இழுப்பு விசை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் அந்த ஆமைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது முற்றிலும் தவறு. ஆமைகள் தோணி ஆமைகள் சொல்கிறாங்க. தோணி ஆமைகள்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது, மிகப்பெரிய அளவுள்ள ஆமைகள். அந்த ஆமைகள் என்ன பண்ணுன்னா, அதுக்கு கடலுக்கு அடியில் உள்ள நீரோட்டங்கள் தெரியும். ஃபஸ்ட்டு நீரோட்டங்கள்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். நீரோட்டம்னா என்ன? ஆற்றுல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நீர் ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம கிழக்க மேற்க அப்படி சொல்கிறோம். ஆனால் முன்னால் மேல் கீழே தான் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி மேல் அப்படிங்கிறது மேடாக இருக்கும், கீழே அப்படிங்கிறது பள்ளமாக இருக்கும். ஆறு எப்போதுமே மேற்கிருந்து கிழக்கத்தான் அதிகமாக ஓடும். அதை தான் நம்ம நீரோட்டம் சொல்கிறோம். ஆனால் கடற்கரையில் அப்படி நீரோட்டம், கடலில் எப்போதும் அலைகள் தான் இருக்கும். கடலில் எப்படி நீரோட்டம் அப்படிங்க கேட்டிங்கன்னா, கடலில் நீரோட்டங்கள் உண்டு. அந்த நீரோட்டங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆமைகள் அந்த நீரோட்டங்களை மிக எளிதாக கண்டுபிடிச்சிடும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது மாதிரி ஒரு வெட்ட வழியில் நிற்கும் போது காற்று அடிக்கும்போது காற்று எந்த திசையை நோக்கி அடிக்குதுங்க நம்மளால் உணர முடியும். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் கடலுக்கடியில் ஒரு நீரோட்டங்கள் இருக்கும். அந்த நீரோட்டங்கள் இருந்தால் அந்த நீரோட்டங்களில் அதிர்வுகள் ஏற்படும். அந்த அதிர்வுகளை அந்த ஆமைகள் உணரும். அப்படி உணரும் போது அந்த ஆமைகள் அந்த நீரோட்டங்களை நோக்கி தான் போகும். நீரோட்டங்களை அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு நீந்தவே தேவையில்லை. நீந்தாமலேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதுவும் அந்த நீரோட்டங்கள்லேருந்து ஒரு நிலப்பரப்புக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த நீரோட்டங்களை பயன்படுத்தி அந்த ஆமைகள் இன்னொரு நிலப்பரப்புக்கு போயிடும். இதே மாதிரி தான் அந்த காலத்து தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆமைகளை பயன்படுத்தி அந்த ஆமைகளே ஃபாலோ பண்ணி இது மாதிரி ஆமைகள் நீரோட்டங்களை கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த நீரோட்டங்கள் வழியாக பயணப்பட்டிருக்காங்க. அதுவும் 1 இல்லை 2 இல்லைங்க, கடல் ஆமைகள் லட்சக்கணக்கில் பயணப்படுமா வரிசையாக. இது மாதிரி நீரோட்டங்களை பார்த்த உடனே அந்த ஆமைகள் லட்சக்கணக்கில் பயணப்படுமா. அதுவும் ஒரு ஆமைகள் கிட்டத்தட்ட 50-100 ஏஜ் வரை இருக்குமா. அவ்வளோ பெரிய ஆமைகளாக இருக்குமா. அந்த ஆமைகளை ஃபாலோ பண்ணி தான் தமிழர்கள் ஒரு நிலப்பரப்பிலேருந்து இன்னொரு நிலப்பரப்புக்கு எளிதாக பயணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மரக்கலங்களை பயன்படுத்தி இது மாதிரி கடலில் பயணிக்கும் போது பல மெத்தட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா காற்றை பயன்படுத்தி போயிருக்கிறாங்க. இதை மாதிரி நியூஸ் சேனல்லாம் பார்த்தோன்னா இதை மாதிரி சொல்லுவாங்க. மழை காலங்களாக இதை மாதிரி சொல்லுவாங்க. இதை மாதிரி தென்கிழக்கு கடலில் குறைந்த காற்றழுத்த நிலவுதால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்று அழுத்தத்தெல்லாம்
குறிப்பாக அந்த வானிலை, அந்த கடல், அந்த காற்றடிக்கிற திசை எல்லாமே நன்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் இதை மாதிரி கடலில் அந்த காற்றை பயன்படுத்தி இதை மாதிரி பயணப்பட முடியும். இதை மாதிரி எந்தெந்த காலகட்டத்தில் எந்த திசையிலேருந்து எந்த திசைக்கு காற்று அடிக்கும் அப்படிங்கிற நாலேஜெலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை பயன்படுத்தி தான் இதை மாதிரி மிகப்பெரிய பாய் மரங்கள்லாம் அந்த மரக்கலங்களில் கட்ட விழுத்து விட்டு அந்த பாய் மரங்களோட உதவியால், அந்த காற்றோட உதவியால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்பட்டிருக்காங்க. இன்னொன்று இந்த நீரோட்டங்களை பயன்படுத்தி பயன்படுது. இன்னொன்று இதை மாதிரி காற்று அடிக்கும் போது அந்த பாய் மரங்கள்லாம் கட்ட விழுத்து பயணப்படுது. இந்த இரண்டும் வந்துச்சுன்னா அந்த துடுப்பு வலிக்கிறாங்க பார்த்தியா, அந்த துடுப்பை போட்டு இருக்கிறது தேவையே இல்லை. மற்ற காலகட்டத்தில் இதை மாதிரி இரண்டுமே இல்லாத காலகட்டத்தில் துடுப்பு போட்டு தான் ஆகணும். இருக்கிறதுலே ரொம்ப கடினமானது இது மாதிரி துடுப்பை போட்டு பயணிக்கிறது தான். சரி, இந்த மாதிரி கடல் வாணிபத்தில் சிறந்து விளங்கினாங்கன்னா எந்தெந்த நாட்டோட இதை மாதிரி கடல் வாணிபங்களாக ஈடுபட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சீனா, ரோம், கிரேக்கம், அது மட்டும் இல்லாமல் அரபு நாடுகள், இந்த 4 நாடுகளையும் மிகப்பெரிய அளவில் கடல் வாணிபத்தில் ஈடுபட்டிருக்காங்க தமிழர்கள். அதுவும் குறிப்பாக அந்த திசைகளை மையப்படுத்தி சொல்லணும்னா இதை மாதிரி தென் கிழக்கில் சீனா வரைக்கும் போய்ட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வடக்கு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி. சிந்து சமவெளிலாம் எனக்கும் சரியாக தெரியல. சிந்து சமவெளிங்கிறது அந்த பாகிஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா அந்த பாகிஸ்தான் அந்த பார்டரை ஒட்டின பகுதி எல்லாமே சிந்து சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வடமேற்கே பார்த்தீங்கன்னா மெசபட்டோனியானா ஈராக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக பயணப்பட்டு அங்கேவும் அதிக அளவு வாணிபம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி வணிகங்கள் நடைபெறுது பார்த்தீங்களா, இதில் அதிகபட்சமாக வணிகங்கள் நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா தமிழர்களை சேர்ந்த அந்த ஹார்பர் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண போட், அதாவது மரக்கலங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மரக்கலங்களும் தமிழர்கள் அதிகமாக யூஸ் பண்ண மரக்கலங்கள் தான். அது சேரராக இருந்தாலும் சரி, சோழராக இருந்தாலும் சரி, பாண்டியராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஒன்று கூடி அந்தந்த நாட்டை சேர்ந்த வணிகர்கள் அவங்கவுங்க மரக்கலங்களை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பக்கம் பயணிச்சுக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா சீன நாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளாஸஸ், அதாவது இப்போ வீட்டு அலங்கார பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸஸ், அந்த கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் பருத்தியோட ரா மெட்டீரியல், அதாவது காட்டன், அந்த பொருளெல்லாம் ஏற்றிக்கிட்டு அந்த போட்டு எந்த வழியாக வருது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மலாய் தீவு, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவெல்லாம் கடந்து இப்போது ஸ்ரீலங்கா வராங்க. ஸ்ரீவிஜயம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த ஸ்ரீலங்காவை வந்து ஸ்ரீலங்காவை ஒரு மார்க்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த பொருட்கள்லாம் மறுபடியும் இன்னொரு போட்டுக்கு மாற்றிட்டு அந்த போட்டு வந்து ரொம்ப சின்ன போட்டுகளாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன கடற்கரை ஓரமாக பயணிக்கிறதுனால சின்ன போட்ஸாக இருக்கும். அந்த சின்ன போட்ஸ்லாம் ஏற்றுக்கிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் முசிறி, சென்னை ஹார்பர் அந்த ஏரியாக்கெல்லாம் வராங்க. அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு அந்த ரா மெட்டீரியல் எல்லாமே உள்ளூரில் பயணப்படுது. உள்ளூரில் பயணப்பட்டு அது ஒரு மேனுஃபேக்சரிங்காக மாற்றப்படுது. அந்த காட்டன் வந்து ரா மெட்டீரியலாக இருந்து துணியாகவோ வேட்டியாகவோ துண்டாகவோ அப்படின்ட்டு மேனுஃபேக்சர் பண்ண அப்புறம் மறுபடியும் இது மாதிரி முசிறி ஹார்பருக்கு அதிகமாக வருது. முசிறி ஹார்பருக்கு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கு பயணிக்கிறாங்க. அங்கேருந்து அந்த பொருட்கள் சீனா வணிகர்களுக்கோ இல்லைனா இங்கே அரபிய வணிகர்களுக்கோ விற்கப்படுது. அதுக்கு கைமாறாக என்ன வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா விலையூர்ந்த தங்கம், வெள்ளி அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாக்காரங்க நம்மகிட்ட என்ன வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதை மாதிரி மசாலா பொருட்கள், மிளகு, அதை மாதிரி மசாலா பொருட்கள் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூலிகை மருந்துகள் வாங்கிக்கிறாங்க. யானை தந்தங்கள் அதே மாதிரி அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஸோ இது வந்து சீனாவில். இப்போ அரபு தேசத்துலேருந்து நமக்கு என்ன ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபு தேசத்துலேருந்து அரபு நாட்டு குதிரைகள் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அந்த குதிரைகளை நம்ம தமிழகத்துக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த அரபு நாட்டு குதிரைகள் அப்படி சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் முஸ்லீமு முகலாயர் படையெடுப்புலேருந்து வந்தவங்க கிடையாது. ஏற்கனவே இங்கே முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. முகலாய படையெடுப்பிலும் வந்தாங்க, இருக்கட்டும். ஃபஸ்ட்டு முஸ்லீம்ஸ் ஏற்கனவே முகலாய படையெடுப்புக்கு முன்னாலே தமிழகத்துக்கு இருந்திருக்காங்க. அவங்க எப்படி வந்தாங்க பார்த்தீங்கன்னா இதை மாதிரி குதிரையை வச்சு தான். இது மாதிரி குதிரையை அந்த அரபு தேசத்துலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணும்போது இந்த குதிரையை எப்படி கையாளுவது, எப்படி ட்ரைனிங் கொடுப்பது அப்படின்ட்டு நம்ம தமிழர்களுக்கு தெரியாது. காட்டு மிராண்டித்தனமாக அந்த குதிரைகளை பயன்படுத்திருக்காங்க. அதனால் குதிரைகள் சீக்கிரமாகவே இறந்து போயிடுது. அதனால தான் என்ன பண்ணிக்காங்க, அந்த வணிகரோடு சேர்த்து அரபு நாட்டு அந்த குதிரை பயிற்சியாளரையும் இங்கே கூட்டு வந்திருக்காங்க. இப்படி கூட்டு வந்து அவங்க பயிற்சியாளராக இருந்து அது மட்டும் இல்லாமல் குதிரை படைக்கே பெரிய தளபதியாகவும் இருந்திருக்காங்க. இது மாதிரி நம்ம கூடயே சேர்ந்து நமக்காண்டி சண்டை போட்டிருக்காங்க. இது மாதிரி குதிரை படை தளபதியாக இருந்து சண்டை போட்டிருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவங்க தமிழகத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் முகலாய படையெடுப்புக்கு அப்புறமும் சில முஸ்லீம்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாதிய திண்டாமை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டுகவும் பல பேர் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நம்ம டாப்பிக்கை தாண்டி போய்ட்டு நினைக்கிறேன். அது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணாங்க. வெளிநாட்டில் அதுக்கு வேறு பெயராக இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்ணும்போது அது தமிழ் பெயராக இருக்கணும், தமிழ் பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, மிளகாய் வந்து என்ன தன்மை கொண்டது, என்ன சுவை, காரமாக இருக்கும். அதே மாதிரி தமிழகத்தில் என்ன காரமான பொருள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மிளகு இருந்துச்சு. மிளகு காரமாக இருக்கும், அதே மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது நம்ம ஊர் தப்பப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த மிளகாய் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுது. அதுவும் காரமான தன்மை உடையதுனால அந்த மிளகு அப்படிங்கிறத இதில் வச்சு காயும் இடையில சேர்த்து இது மாதிரி மிளகா அப்படின்ட்டு பெயரை வச்சாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண பொருளுக்கும் தமிழ் பெயரை வச்சுருக்கிறாங்க.
சரி, இவ்வளோ பெரிய அளவில் வணிகம் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள், எதுவும் இடைஞ்சல்கள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருந்துச்சு. அவங்க தான் கடல் கொள்ளையர்கள். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னவே இதை மாதிரி கடல் கொள்ளையர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கடம்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க லட்சத்தீவு இருக்குது பார்த்தீங்களா, லட்சத்தீவுகளை தங்களோட பூர்வீகமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேர நாட்டில் வடக்க ஒரு கடம்ப நாடுன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டையும் தன்னோட பூர்வீகமாக வச்சுருக்காங்க. ஸோ இதை மாதிரி லட்சத்தீவுகளை வந்து பூர்வீகமாக வச்சு இருக்கிறாங்க. அங்கே இருந்துட்டு அரபு நாடுகளில் அங்கேருந்து வணிக பொருளாக ஏற்றிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த போட்டையும் வழிமறிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தென்னிந்தியாவிலேருந்து இங்கே போகிற இந்த வணிக போட்டையும் வழிமறிக்கிறாங்க. வழிமறித்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன போட்டை பயன்படுத்தி அந்த மிகப்பெரிய வணிக போட்டில் 2ஆக குத்தி அந்த போட்டை உடச்சி அங்குள்ள வணிக பொருட்கள்லாம் தங்களோட போட்டிலேருந்து மாற்றிக்கிட்டு அங்கேருந்து கொள்ளையடிச்சு போகிறாங்க. இதனால் அரபு தேசத்துலையும் சரி, இங்கே பக்கம் தென்னிந்தியா, தமிழ் தேசத்தும் சரி, இந்த மாதிரி கடல் கொள்ளைகளாக ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்திருக்கு. சரி, இதை மாதிரி கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்லாம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போ தங்க வெள்ளினா விற்று காசாக்கிடுவாங்க. மற்ற பொருட்கள்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி விற்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளாக் மார்க்கெட்டே ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அது லட்சத்தீவுலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் அந்த அரபு இருப்பதில் அரபு நாட்டில் கடற்கரை ஓரங்களில் இவங்களே தனியாக பிளாக் மார்க்கெட்டை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு பொருள் 10 ரூபானா அதுக்கு 2 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அதுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கும் பாருங்கள். அதனாலேயே அங்கே ஏகப்பட்ட வரவேற்பு இருந்திருக்கு. இதனால் அரபு நாட்லேயும் இது மாதிரி தென்னிந்தியாலேயும் மிகப்பெரிய அளவு வணிகம் அடிபட்டுருக்கு. சரி, இதுக்கான ஆதாரங்கள் எங்கேருந்து இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி கிரீக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேக்க நாட்டை சேர்ந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஸ்ட்ராபோ, அது மட்டும் இல்லாமல் தாலமி, அந்த 2 பேரும் தன்னோட குறிப்புகளை இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. சரி, இந்த மாதிரி எந்த போட்டு எந்த பொருளை ஏற்றிக்கிட்டு எப்போ கிளம்புது அப்படிங்கிற எல்லா விஷயமும் எப்படி இந்த கடற்கொள்ளைகளாக அழைக்கப்படுற அந்த கடம்பர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹார்பர்லையும் சரி, இது மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்பர்லையும் சரி, அவங்களுக்குன்னு தனித்தனியாக உளவாளிகள் இருந்திருக்காங்க. இந்த உளவாளிக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், இப்போ 10% அந்த 10% அமௌண்ட்டை அந்த உளவாளிக்கு கண்டிப்பாக கொடுத்துறதுனால அவங்களுக்கு நேர்மையாக இருந்திருக்காங்க. இதே மாதிரி இந்த போட்டு தென்னிந்தியாவிலேருந்து, இது தமிழ்நாட்டில் இருந்து, முஸ்லீம்லேருந்து இந்த ஒரு போட்டு, இந்த ஒரு மரக்கலன்னு இவ்வளோ பொதிகள்லாம் ஏற்றிக்கிட்டு தங்கமோ வெள்ளியோ பருத்தியோ இதே மாதிரி மெட்டீரியலை ஏற்றிட்டு இந்த டைமில் கிளம்புது, இந்த டைமில் லட்சத்தீவில் வந்துடும், இதே மாதிரி அரேபியாவில் இருந்து, அந்த அரேபிய தீவில் இருந்து இந்த போட்டு கிளம்புது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் குறிப்பாக இந்த லட்சத்தீவில் இருக்க இந்த கடம்புகளை கொடுத்ததுனால இவங்க ரொம்ப எளிதாக எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அந்த மரக்கல்லாம் தாக்கி அந்த மரங்கள்லாம் கொள்ளடிச்சிடுறாங்க. இதனால் இந்த இடத்துல இருந்த இந்த கடல் கொள்ளையருக்கும் சரி, இந்த உளவாளிக்கும் சரி, காசு கொட்டோன்னு கொட்டியிருக்கு. ஆனால் இதனாலேயே இந்த அரபு நாட்டில் இருந்த அந்த வணிகருக்கும் சரி, இதுமாதிரி தென்னிந்திய வணிகருக்கும் சரி மிகப்பெரிய தலைவலியாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த நாட்டில் ஒரு முதுகெலும்புனா அந்த வணிகம் மட்டும்தான், அந்த வணிகத்தை வச்சு தான் அந்த நாடே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த பிரச்சனை அப்போ கைவோங்கி இருந்த சேர நாட்டு அரசன் இமயவர்மன் சேரலாதன் சொல்லப்படுது. இதனால் இமயவர்மன் சேரலாதன் இந்த வணிக கப்பலில் கொள்ளடிக்கிற இந்த கடமைகளை அழிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, 2 இடத்துலையும் போர் தொடுக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சேர நாட்டுக்கு வடக்க இருக்க இந்த கடம்ப நாடு, அவங்களுக்கும் பூர்வீகம் கடம்ப நாடு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே லட்சத்தீவு வந்து கடலுக்குள்ளே இருக்குது, கடலுக்குள்ளே இருக்க ஒரு தீவு, இது வந்து நிலப்பரப்பு இருக்குது. அதனால் ஒரே டைமில் 2 பக்கமும் போர் தொடுக்கணும், ஒரு மிகப்பெரிய போர் தொடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி மிகப்பெரிய போர் தொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மங்களூர்லேருந்து ஆரம்பித்து கடம்ப நாடு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரக்கல்லாம் தூக்கிட்டு வந்து லட்சத்தீவில் மிகப்பெரிய போர் நடக்குது. ஆக இந்த 2 பக்கமும் போர் தொடுத்து அந்த கடம்புகளை ஒழிச்சு அவங்களோட கொடி மரம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கடம்ப மரம் சொல்கிறாங்க, அந்த மரத்தை அடித்து ஒழிச்சு அதுலேருந்து முரசு பண்ணி ஒழிச்சிக்கிறாங்க. இதை மாதிரி கடம்புகளை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி முரசை தட்டி ஒழிச்சிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி சங்ககால இலக்கியத்தில் பதிச்சு பச்சில் 2வது பத்தை பாடின குமுட்டூர் கண்ணனார் இந்த மாதிரி தகவலை நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி சேரர்கள் தான் இந்த மாதிரி கடை கொள்ளைகளை அழிச்சாங்களா, இந்த மாதிரி சோழர்களும் பாண்டியர்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. சோழர்கள் பிற்காலத்தில் வந்த, அதாவது விஜயாலய சோழன், பராந்தக சோழன் அவரோட காலகட்டத்தில் கூட இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி சீனா இந்த பக்கம் தமிழகம், அங்கே பார்த்தீங்கன்னா சேரர்களுக்கு அந்த பக்கம் அரபு நாடு சேர நாடு, அவங்களுக்குள்ள லட்சத்தீவில் வந்து பிரச்சனை பண்ணாங்க கடற்கொள்ளையர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சீனா தமிழகம், அந்த 2 பக்கத்துக்கு இடையில இதை மாதிரி மலேசியா, ஸ்ரீலங்கா அந்த பக்கத்தில் இருந்து கடற்கொள்ளைகள் பெரிய பிரச்சனை கொடுத்துருக்கலாம். அந்த பிரச்சனை கொடுத்த அந்த கடற்கொள்ளைகளும் அவங்க அடித்து ஒடிச்சிருக்கலாம். ஆனால் அதனை பற்ற எந்த ஒரு குறிப்புகளும் நமக்கு சங்ககால இலக்கியத்தில் கிடைக்கல. ஏன்னா அந்த காலத்துக்கு அப்புறம் சங்ககால இலக்கியங்கள் எதுவும் நமக்கு எழுதப்படவில்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக ஒருத்தர் வராரு, ராஜராஜ சோழரோட ஒரே மகன் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்திலேயே பல நிலப்பரப்புகளை சோழ சாம்ராஜ்யம் பிரிவாக்கிச்சு. அதே மாதிரி ராஜராஜ சோழ ஸ்ரீலங்கத்தில் பாதி பிடிச்சா தான் சொல்லணும்.
ஆனால் அதுக்கப்புறம் வந்த ராஜேந்திர சோழ ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கா முழுவதும் கைப்பற்றப்பட்டது. ஸ்ரீலங்கா முழுவதும் சோழ தேசத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. அந்த ஸ்ரீலங்காவோட படையெடுப்பே இதை மாதிரி கடல் கொள்ளையர்களை அழிக்கத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி தமிழ் வணிகர் இருக்காங்க பார்த்தீங்களா, இதை மாதிரி சீனா இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து இதை மாதிரி தமிழகத்தை சேர்ந்த மரக்கலங்கள்லாம் பயணிக்கும். அப்படி பயணிக்கும் போது இந்த பக்கம் மலேசியா, அந்த பக்கம் ஸ்ரீலங்கா, அந்த 2 பக்கத்திலும் தங்கி சில கடற்கொள்ளையர்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி தமிழ் வணிகர்களை அதிகமாக கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்க கைகளை அறுத்து, கால் கட்டைவரெல்லாம் அறுத்து ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ராஜேந்திர சோழருக்கு தெரிய வருது. இந்த கடற்கொள்ளையருக்கு யார் அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இலங்கை இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ரீவிஜயம் சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீவிஜயத்தோட அரசர், அந்த ஸ்ரீவிஜயத்தோட மன்னர் விஜயதுங்கவர்மன், அவரோட பேர் விஜயதுங்கவர்மன். அவர் தான் அதிக அளவு அந்த கடற்கொள்ளையருக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கடற்கொள்ளையருக்கு அதிகபட்சமாக சப்போர்ட் பண்ணதுனால இலங்கை முழுவதும் கைப்பற்றணும் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழ மிகப்பெரிய படையெடுப்பை நடத்துகிறாங்க. அந்த மிகப்பெரிய படையெடுப்பில் இதே மாதிரி இலங்கை முழுவதும் கைப்பற்றப்பட்டது. அங்குள்ள கடற்கொள்ளையர்கள் முழுவதும் அழிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் மலேசியா பக்கமும் படையெடுத்து செஞ்சு மலேசியாவில் உள்ள கடற்கொள்ளைகளும் அழிக்கப்பட்டாங்க. இதனால் இந்த பக்கம் சீனா, இந்த பக்கம் தமிழகம் 2 பக்கம் இடையே மிக சிறந்த அளவில் வணிகம் நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு கடற்கொள்ளையரும் தலை நிமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து நான் வந்து கேட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி ராஜேந்திர சோழரோட மெய்கீர்த்தியிலே இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அலைக்கடல் நடுவே பல கலன் செலுத்தி அப்படின்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மெய்கீர்த்தியில் இதை மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ சீனாவுக்கும் தமிழகத்துக்கும் ஒரு இணக்கம் உண்டு. இந்த இணக்கம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் சீனாவுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு இணக்கம் எப்போதுமே இருக்கும். அதுவும் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தமிழர்கள் கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கின அந்த ஒரு காலகட்டத்தில் இதை மாதிரி நார்த் இந்தியாவில் உள்ள மன்னர்கள் இதை மாதிரி கடல் வணிகத்தில் ஈடுபட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் சான்றுகள் எதுவுமே கிடைக்கப்பட இல்லை. இதே மாதிரி இந்த தமிழகத்தில் உள்ள மன்னர்கள் இதை மாதிரி சீனா, அரபு தேசத்துலாம் வணிகம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மன்னர்கள்லாம் மிகப்பெரிய அளவு ஆச்சரியப்பட்டாங்க தான் சொல்லணும். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த காணொலியின் இறுதியாக இது தமிழ் தேசம் வலையொலி. நான் உங்கள் செல்வா. பாய் மக்களே.